வலுவான கூட்டணிங்கிறீங்க, 100% வெற்றி அப்படிங்கிறீங்க. விஜய் ஆனா இந்த கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு பாஜகவும் தொடர்ச்சியா விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க, அதிமுகவும் தொடர்ச்சியா விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. வலுவான கூட்டணிக்கு அவர் தேவையா? நான் என்ன சொல்றேன், நோக்கம் மக்கள் விரோத திமுகவை அகற்ற வேண்டும். மக்கள் விரோத திமுகவை அகற்ற வேண்டும் என்றால் அதற்கு இடையூறு இல்லாமல், எந்த ஓட்டைகளும் இல்லாமல் அதை அடைக்கக்கூடிய நிலை ஏற்படுத்த வேண்டும். அப்படி இருக்கும்போது அதிலே ஒத்த கருத்து உடையவர்கள் ஒன்றானால் 100% என்பது 101% அதை உறுதிப்படுத்தலாம் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. அதுதான் மக்கள், பெரும்பாலான மக்கள் நிலையாக இருக்கிறது. திமுகவை எதிர்க்கின்றவர்கள் நிலையாக இன்றைக்கு இருக்கிறது. இல்லை, நான் என்ன சொல்றேன், இல்லை இல்லை நான் வந்துட்டேன். நீங்கள் இது சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலில் 4 வருட காலமாக தமிழகத்தினுடைய நிலை என்ன? சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து நிற்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல், டாஸ்மார்க், போதைப் பொருள் நடமாட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதை கட்டுப்படுத்த முடியாத அரசாக இந்த அரசு செயல்படுகிறது. குறிப்பாக பாலியல் தொந்தரவுகள் தமிழகத்தில் மற்ற மாநிலங்களை விட அதிகரித்து கொண்டு போகிறதா என்ற சந்தேகம் எழுகின்ற அளவுக்கு பத்திரிகை தொலைக்காட்சியிலே செய்தி வருவது மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. இது ஒரு புறம். மறுபுறம் மக்களுடைய சுமையை குறைப்பேன் என்று கூறிய அரசு மக்கள் மீது சுமையை தொடர்ந்து பல்வேறு வரிகளின் மூலம் ஏற்றி கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் ஆட்சி மாற்றம் தேவை. அதற்கு ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்று சேர வேண்டும். அதன் அடிப்படையிலே செயல்பட வேண்டும். ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்று சேர வேண்டும் என்றால் இன்னும் பல கட்சிகள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் தேர்தலுக்கு இன்னும் தமிழகத்திலே 10 மாத காலம் இருக்கிறது. அதனால் நல்லதே நடக்கும். ஒரே குறிக்கோள் உள்ளவர்களுடைய நிலை வெற்றி பெறும். அதுக்குண்டான காலம் விரைவில் வரும். சார் இதெல்லாம் அதுதான் கூட்டணி நாகரிகம், அரசியல் நாகரிகம். எதற்காக எடப்பாடியார் பக்கத்தில் வச்சுக்கிட்டு கூட்டணியை ஃபிக்ஸ் பண்ணுறார்? அதுக்கெல்லாம் எல்லாரும் புரிஞ்சுக்கிடுவாங்க தம்பி. பத்திரிகையும் புரிஞ்சுக்குவாங்க, பேப்பரும் புரிஞ்சுக்கிடுவாங்க. அதுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம், நான் தான் தமாக தலைவர்னு என் பேரை நான் சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் தான் தமாக தலைவர்னு தமிழகத்தில் மூலை முடுக்கெல்லாம் தெரியும். அதுபோல் அதிமுகவினுடைய வருங்கால முதல்வர் யார் என்று எல்லோருக்கும் தெரியும். அவருக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.